திருப்பரங்குன்றம் மலையை காக்க வலியுறுத்தி இந்து அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ள அறப்போராட்டத்திற்கு மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு அனுமதி அளித்துள்ளதால் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகார உச்சகட்ட பரபரப்பாக இருந்த நிலையில இன்று இந்து அமைப்பினர் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் தற்போது மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே இந்து அமைப்பினர் தற்போது ஆர்ப்பாட்டத்துக்கு கூடியுள்ளனர். பெரும் திரளாக கூடியிருப்பதால் இங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினருக்கு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்தனர். இந்த அறிவிப்பினால் இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் பெரும் பிரச்சனை அசம்பாவிதங்கள் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் நேற்று முதல் இன்று வரை 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. அப்படி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில சுமார் மதுரை மாவட்டம் மற்றும் மாநகர் முழுவதுமாக 4000 போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் மாவட்ட எல்லை மற்றும் நகர் பகுதிகளிலும் மலையை சுற்றிலுமாக அவர்களுக்கு இரும்பு பேரிகார்டுகள் போட்டு தடுப்பு வேலிகள் அமைத்து இந்து அமைப்பினர் மற்றும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக பாதுகாப்பு பணியில் 4 எஸ்பி தலைமையில காவல் கண்காணிப்பாளர் தலைமையில சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெரும் பரபரப்பாக உச்சகட்ட பாதுகாப்பில பெரும் பரபரப்பாக இருக்கப்பட்ட அந்த திருப்பரங்குன்ற மலை விவகாரம் தொடர்பாக 144 தடை உத்தரவை விலக்க வேண்டும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில இந்த அமைப்பினர் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு விசாரணையானது 10:30 மணிக்கு எடுத்துக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த வழக்கை மதிய பிற்பகலாக வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது எந்தவித பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மதுரையில் அந்த பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே 5 மணி முதல் 6 மணி வரை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்திருந்தது. இந்த நிலையில கோவில் முன்பாகவும் கோவிலுக்கு உள்ளாகவும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் உள்ளூர்களில் இருந்துமாக மதுரை நகர் மற்றும் புறநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் கோவிலுக்குள் சென்று அங்கு இருந்து திடீரென அன்னதான கூடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். அவர்களை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றனர். இது மட்டுமல்லாமல் கோவிலுக்குள்ளாக 50க்கும் மேற்பட்டோரும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அவர்களும் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த நிலையில் தான் இந்த பரபரப்பான இந்த சூழ்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியதன் அடிப்படையில அனைத்து இந்து அமைப்பினரும் இப்பொழுது திருப்பரங்குன்றம் கோவிலில் இருந்து பேரணியாக அவர்கள் பழங்கானத்தம் ரவுண்டானா அருகே கூடியிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை அவர்கள் எழுப்புவதாகவும் தெரிய வருகிறது. இங்கு பெருந்திரளாக இந்து அமைப்பினர் இங்கு கூடி அவர்கள் இருப்பதால பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில பெருந்திரளாக இங்கு கூடி தற்பொழுது அவர்கள் கோஷங்களும் எழுப்பி வருகிறார்கள். அதாவது பிரதானமான அவங்களது கோரிக்கை திருப்பரங்குன்றம் மலை எங்களுக்கே சொந்தம் என்று இந்த அமைப்பினர் பல்வேறு அந்த கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். தற்பொழுது இந்த பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியானது ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இருந்த போதிலும் இங்கு நூற்றுக்கணக்கான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள்.